யார் இவர்? அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். சினிமா பின்னணி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருந்தது. அவரோட தங்கச்சி வித்யா மேலே அவருக்கு உயிர். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் தங்கச்சி இறந்துட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் அந்த பையனை அப்படியே மாற்றிடுச்சு. அது வரைக்கும் துருதுருன்னு இருந்த பையன் ரொம்ப அமைதியாக யார்கிட்டையும் அதிகம் பேசாத ஒருத்தராக மாறிட்டார். அவர் சினிமாவுக்கு வரணும்னு முடிவு செஞ்சப்ப ஆரம்பத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. இவருக்கு ஹீரோவாக நடிக்க தகுதி இருக்கா அப்படி விமர்சனங்கள் வந்தது. உருவ கேலி செஞ்சாங்க. ஆனால் அந்த பையன் எதற்கும் பதில் சொல்லலை. நாளை தீர்ப்பு அவரோட முதல் படம். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே தரலை. ஆனால் அவர் தளரல. தன்னோட குறைகளை ஒன்று ஒன்றா திருத்திக்கிட்டாரு. நடனம், நடிப்பு, ஸ்டைலுன்னு எல்லாத்துலேயும் தன்னை செதுக்கிட்டாரு. ஒரு காலத்தில் விமர்சனம் செஞ்சவங்க இவரோட டான்ஸ்க்காகவே படம் பார்க்கலான்னு சொல்ல வச்சாரு. அந்த பையன் ஒரு கட்டத்தில் கமர்ஷியல் கிங்காக மாறினார். ஆனால் அவரோட உண்மையான பலம் அவர் காட்டின நிதானம். ஒரு பக்கம் வெற்றிகள் குவிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அரசியல் அழுத்தம், படங்களுக்கு தடைன்னு பல பிரச்சனைகள் வந்தது. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அவர் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் கூட அவர் யாரிடம் கோபப்படாமல் கத்தலை, அமைதியாக தன்னோட வேலையை மட்டும் செஞ்சார். அமைதியாக இருந்தாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டினார். அந்த சாதாரண பையன் தங்கச்சியின் இழப்பிலிருந்து மீண்டு வந்து பல கேலிகளையும் அவமானங்களையும் கடந்து இன்னைக்கு தமிழகமே கொண்டாடுற ஒரு உச்ச நட்சத்திரமாக நிற்கிறார். அவர் தான் ஜோசப் விஜய் என்கிற நம்முடைய தளபதி விஜய். அவர் வெறும் சினிமா நட்சத்திரம் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கார். பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்குற அளவுக்கு ஒரு மாபெரும் ஆளுமையாக வளர்ந்துருக்காரு. விஜய் அவரோட வாழ்க்கையில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே பாடம், அமைதியாக வேலை செய், உன் வெற்றியை சத்தமாக பேசட்டும். ஒர்க் இன் சைலன்ஸ், லெட் யூர் சக்ஸஸ் பி யோர் நாய்ஸ். உங்களை சுற்றி எத்தனை பேர் உங்களை உருவகேலி செஞ்சாலும், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும், நீங்கள் அமைதியாக உங்களை செதுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் காலம் உங்களுக்கான சிம்மாசனத்தை அமைத்து கொடுக்கும்.